ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் போய் நம்ம மைன்கிராஃப்ட் பியிலே இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷேடர்ஸை போட்டு தான் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்எஸ் கேமிங். மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வானத்தை தான் காட்டுறேன். நைட்டில் வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே தாதுங்க. ரொம்ப இந்த ஃபுல்லாகவே கோசியாக தான் ஃபீல் ஆகும். இங்கே வேணால் தண்ணிக்குள்ளே காட்டுறேன். தண்ணிக்குள்ளே பாருங்கள், அந்த பிளாக்ஸ்லாம் தண்ணியிலேருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி தெரியுது பாருங்கள். இது எந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இதே பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா இந்த இடத்துல சுகர் கேன்லாம் உங்களால் பார்க்க முடியாது. சுகர் கேன் நல்லா அடுத்து பாருங்கள். அதான் காற்றடிச்சு ஆடுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு லுக் பார்க்க நல்லா தான் இருக்குது. அப்படியே மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல லைட் எஃபெக்ட்ஸ்லாம் பாருங்கள், ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த மேலே இந்த மேகத்துலேயும் ஆறாது ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. அப்படியே இந்த இலையெல்லாம் ஆடுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒழுங்காக தெரில நினைக்கிறேன். இந்த மாட்டை நீங்களே பாருங்கள், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி லைட் எஃபெக்ட்ஸ்லாம் அவனால் பார்த்துன்னு இருந்தால் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இது வந்து நைட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதை நைட்டை ஃபஸ்ட்டு காட்டினேன். இப்போ நான் காலைல காட்டுறேன். இது ரொம்ப சூப்பராக, இதுவும் நம்மளாக தான் இருக்கும். அப்படியே தெளிவாக சூப்பராக தெரியும். கேஸ் நான் உங்களுக்கு கேவுக்குள்ளே போய் காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு கேவ், இது இங்கே கேவ் இருக்குது, காட்டுறேன். கேவில் நேக்கில் வந்து பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. இந்த கேவில் பார்த்தீங்கன்னா இருட்டில் நமக்கு ஓர்ஸ்லாம் தெரியல கைஸ், அதெல்லாம் லைட்டிங் அடித்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், லைட் அடிச்சிருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் கைஸ். அப்படியே ஐநோ ஜொலிக்குது, எல்லாம் அப்படி தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், அது காப்பர் கூட அப்படி தெரியுது. அப்படியே நீங்கள் நல்லா அந்த ஸ்டிப் மெயின்லாம் பண்ணும்போது இது மாதிரி இருட்டாக இருக்கும்ல, அந்த இடத்துல லைட் வச்சு பார்க்கலாம், லைட் எஃபெக்ட்ஸ் எப்படி தெரியுதுன்னு பாருங்க கைஸ். நல்லா இருக்கா, சூப்பராக தெரியுது கைஸ். பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி ஜொலி அப்படியே சூப்பராக வரா மாதிரி இருக்குது. நான் அப்படியே மேலே போயிட்டு உங்களுக்கு வேறு ஒன்று காட்டுறேன். இப்போ மழை பெய்கிற மாதிரி இருக்குது, அது காட்டுறேன் கைஸ். பாருங்கள், மழை ஸ்டார்ட் பண்ணோடனே அந்த சூரியன் பாருங்கள் தெரியுதா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறையிற மாதிரி அப்படியே முடிச்சிடுறாங்க. இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் தான் காட்டினேன் உங்களுக்கு. இருங்க அப்படியே இதில் போட்டில் உட்காந்து சும்மா உங்களுக்கு காட்டுறேன் மழை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த மழை அந்த அது வேவ் அதை நம்ம பார்க்கும்போங்களா கைஸ், அந்த ஒரு மாதிரி காற்று கடிச்சா மாதிரி தான் மழை வரும், அந்த மாதிரி இருக்குது கைஸ். இது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நைட்டில் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். இதில் இன்னும் ஒரு ஷாக்கிங்கான விஷயமே ரெயின்போலாம் இருக்குது கைஸ். இதில் ரொம்ப ஷாக்கிங் கைஸ். இதை பார்த்துட்டு ஒரு நைட்டு பாருங்கள், அந்த சூரியன் அந்த சைடு இருக்கிறதுனால நைட்டு தான் சூரியன் மறையும் போது இருக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷன் பாருங்கள், அந்த தண்ணியில் நீங்கள் அழகாக பார்க்கலாம். எப்படி சூப்பராக இருக்குது கைஸ். நெதரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி டார்க் கொடுத்துருக்காங்க தீமே, நீங்கள் பார்க்கலாம். அதை ஃபயர்லாம் பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக தெரியும் சொல்லிக்கிற மாதிரி. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த விஷயத்தில், அதான் நான் பார்த்துன்னு இருக்கேன். நெதரில் பார்த்தீங்கன்னா இப்போ இது கேவல் ஸ்மைலாங்களா அப்படிலாம் காட்டுறேன். மற்றபடி நல்லா தான் இருக்கும் நெதர்லையும். இப்போ எனக்கு இந்த இதுலேயே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா இந்த எண்டு போர்ட்டல் தாங்க கைஸ். நீங்களே பாருங்களேன், இப்போ அப்படி ஸ்பீடாக வச்சு காட்டிட்டேன்னா இந்த எண்டு போர்ட்டலுக்குள்ளே போனோடனே நீங்களே பார்ப்பீங்க. இங்கே பாருங்க கைஸ், எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு. அப்படியே பாருங்கள், ஒரு மாதிரி செம கலர்ஃபுல்லாக அந்த எண்டுலேயே இது பண்ண மாதிரி இருக்குது பாருங்க கைஸ். அங்கே பாருங்கள், ஏதோ ரவுண்டு மாதிரி இருக்குது. அந்த இது ஷேடிங் செம்மையாக கொடுத்துருக்காங்க கைஸ், நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியும். என்னடா நெருப்பெலாம் இருக்குன்னு கேட்காதீங்க, கேட்குறேன் வந்தேன் நான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்டர் ட்ராகன் பையனை வந்ததுக்கு போட்டு தள்ளிடலாம். நீங்கள் இந்த ஷேடர்ஸில் எந்த இடம் தான் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இருங்க கைஸ், நான் உங்களுக்கு காட்டுறேன். செத்துட்டானா? ஓகே கைஸ், இந்த ஷேடர்ஸ் முடிச்சிருச்சுன்னா அவருக்கு கமெண்ட் செக்ஷன் தான் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த ஷேடர்ஸ் நான் இப்போ எப்படி போடுறது சொல்லித்தரேன், வாங்க காட்டுறேன். அதான் எம்பி லோடுன்னு ஒரு ஆப், அது ப்ளே ஸ்டோரில் இருக்குது, அதை போய் முதல்ல ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டுக்கப்புறம் இங்கே லோடு வித் MBL2 ஒன்று இருக்கும். நீங்கள் மைன்கிராஃப்ட் வச்சுருந்தா மட்டும் தான் அது வரும். மைன்கிராஃப்ட் டெலீட் பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புது மைன்கிராஃப்ட் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்த மைன்கிராஃப்ட் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருந்த டவுன்லோட் பண்ண ஷேடர் நியூஆப் கிளாசிக்னு ஒன்று வச்சுருக்குல்ல, அது நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், டெவலப் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கொடுத்துட்டு மைன்கிராஃப்ட் வைக்கக்கூடாது, எம்பி லோடர் தான் அமுக்கணும். எம்பி லோடர் கிளிக் பண்ணிட்டு பிறக்கும் அது எம்பி லோடருக்கு டேரெக்டாக போகும். அதுக்கு நீங்கள் மைன்கிராஃப்ட் ஆன்லேயே வச்சுருக்கணும் எம்பி லோடரில், அப்போ அது ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த ஷேடர்ஸ் போட்டுக்கோங்க, அது வந்துடும். இப்போ எனக்கு டூப்ளிகேட் பேக்கிங் கட்டுது, ஏன்னா நான் ஏற்கனவே வச்சுருக்காத. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் குளோபல் பேக்கில் போய் போட்டு வேணும் கைஸ். குளோபல் பேக்கில் அதான் அப்போ தான் மொத்தத்தை எல்லாத்துலேயுமே வரும். நான் போய் ஏற்கனவே போட்டிருக்கேன், அவ்வளோ தான் கைஸ். ப்ரோ அப்போ இது நார்மல் மைன்கிராஃப்ட் ஒர்க் ஆகும் கேட்டிங்கன்னா கைஸ், நார்மல் மைன்கிராஃப்ட் ஒர்க் ஆகாது. பிளாட்சில் தூள் தான் எம்பிலோட தான் ஒர்க் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.